ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். மார்னிங்ல இருந்து ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டு அண்ட் சிட்டி இன்டிமேஷன் செக் பண்றதுல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ சரியாகிருச்சு. நீங்க டைரக்டா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுக்கான லிங்கை கிளிக் பண்ணிட்டு உங்களோட அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்கை கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். எப்பவும் போல உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிட்டு இந்த நம்பரை என்டர் பண்ணிட்டு இங்க இருக்க லாகினை கிளிக் பண்ணுங்க. லாகின் கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் கேண்டிடேட் டீடைல்ஸ் இருக்கும். அடுத்து இ கால் லெட்டர் இருக்கும். இந்த ரெண்டாவது டேபுக்குள்ள வந்தீங்கன்னா இ கால் லெட்டரை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேப்ல என்ன இருக்குன்னா உங்களோட நேம், ஃபாதர் நேம், ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், எந்த ஷிஃப்ட்ல எக்ஸாம் நடக்க போகுது, எந்த டேட்ல உங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது, எக்ஸாமுக்கான ரிப்போர்ட்டிங் டைம் என்ன, கேட் க்ளோசிங் டைம் என்ன, எக்ஸாம் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுங்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேப்ல இருக்கும். இ கால் லெட்டர் டேபுக்குள்ள வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஏரியால எக்ஸாம் நடக்க போகுதோ அந்த எக்ஸாம் சென்டர் வந்து இதுல கொடுத்திருப்பாங்க. அந்த காலேஜுக்கான அட்ரஸும் கொடுத்திருப்பாங்க. இதுக்கு கீழே ப்ளூ கலர்ல இ கால் லெட்டர்னு கொடுத்து ஒரு டவுன் ஆரோ கொடுத்திருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட லேப்டாப் ஆர் போன்ல இ கால் லெட்டர் .pdfன்னு சேவ் ஆகும். இதை ஓபன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா இ கால் லெட்டரில் உங்களோட ரோல் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களோட நேமு, எந்த ஷிஃப்ட், என்னைக்கு எக்ஸாம் நடக்க போகுது, எந்த சென்டரில் எக்ஸாம் நடக்க போகுது, அதுக்கப்புறம் கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் போடுறதுக்கான பிளேஸ், இன்விஜிலேட்டரோட சிக்னேச்சர், உங்களோட ஃபோட்டோ என்ட்ரு பண்ணுறதுன்னு, ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணுறதுன்னு எல்லா டீட்டெயில்ஸுமே இ கால் லெட்டரில் இருக்கும். இந்த இ கால் லெட்டரை ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டோட ஒரிஜினல் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போங்க. அதே மாதிரி ஒரு ஃபோட்டோ இங்கே இ கால் லெட்டரில், அட்மிட் கார்டில், ஹால் டிக்கெட்டில், இ கால் லெட்டர், அட்மிட் கார்டு, ஹால் டிக்கெட்டு மூணுமே ஒண்ணுதான். ஓகேவா? சோ அதுல ஒரு போட்டோ இருக்கும். அந்த அப்ளை பண்ணும்போது என்ன போட்டோ கொடுத்தீங்களோ, ஹால் டிக்கெட்ல என்ன போட்டோ இருக்கோ அதே மாதிரி ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுத்துட்டு போங்க. வீட்ல வச்சே ஒட்டிட்டு போனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்றதுல இருக்க ப்ராப்ளம் சரியாகிருச்சுங்க கூடிய இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்க. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருந்தேன், ஒரு 1 ஹவருக்குள்ள இஷ்யூ சரியாகிரும்னு சொல்லியிருந்தேன். ஒர்ஸ்ட் கேஸ் ஈவினிங்குள்ள சரியாகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி சரி பண்ணிட்டாங்க. ஒரு 1 ஹவருக்குள்ள இஷ்யூ சரியாகிருச்சு. ஓவராலா பாத்தீங்கன்னா 32 நாள் குரூப் டி எக்ஸாம் நடக்க போகுது. 96 ஷிஃப்ட் வந்து எக்ஸாம் நடக்க போகுது. சோ உங்களோட எக்ஸாமுக்கு 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி நோட்டீஸ்ல கொடுத்திருக்காங்க. ஆனா பெரும்பாலும் 4 நாளைக்கு முன்னாடி ஹால் டிக்கெட் வர மாட்டேங்குது. 3 நாளைக்கு முன்னாடி தான் ஹால் டிக்கெட்டுக்கான லிங்க் வந்து கரெக்டா ஆக்டிவ் பண்ணி டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கு. சிட்டி இன்டிமேஷனும் 10 நாளைக்கு முன்னாடி செக் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. ஆனா 8 நாள் 9 நாளைக்கு முன்னாடி தான் சிட்டி இன்டிமேஷனும் செக் பண்ண முடியுது. அதனால டெய்லி எக்ஸாம் டேட் வராதவங்க டெய்லி ஆர்ஆர்பி வெப்சைட்ல போயிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி எந்த சிட்டில எக்ஸாம் நடக்குது, ஹால் டிக்கெட் வந்துருச்சாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சோ அடுத்த ஷிஃப்ட் போறவங்க முந்தின ஷிஃப்ட்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ், அதுக்கு ரிலேட்டடான டாபிக்ஸ் எல்லாமே படிச்சுட்டு போங்க. கரண்ட் அஃபேர்ல இருந்து நிறைய கொஸ்டின் கேட்கறாங்க. லாஸ்ட் 6 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சுட்டு போங்க. இன்னொரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட், நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய எல்லா கோர்சஸ்க்கும் ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு நைட்டு 12 o'clock கூட இந்த ஆஃபர் வந்து க்ளோஸ் ஆகுது. 29/11/2025 இன்னையில இருந்து ஆர்ஆர்பி NTPC 2025க்கான 4th செலக்ஷன் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ஆல் இன் ஒன்னுக்கு இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெஸ்ட் பேட்ச், குரூப் டியோட டெஸ்ட், கரண்ட் அஃபேருக்கான PDF கோர்ஸ், NTPCயோட டெஸ்ட், MTSோட டெஸ்ட்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி இன்னைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. வேற எதுவும் இஷ்யூஸ் ஃபேஸ் பண்றீங்க எக்ஸாம் ஹால் போகும்போது அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. சப்போஸ் உங்களோட கால் அட்டன் பண்ணல அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இஷ்யூ வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. என்ன ப்ராப்ளம்னாலும் என்ன டவுட்னாலும் இமீடியட்டா இந்த நம்பரை வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணி சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க இந்த நம்பருக்கு. அதே மாதிரி கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.